எப்போதெல்லாம் அறம் அழிந்து மரம் பெருகுகிறதோ அப்போதெல்லாம் நான் அவதாரம் எடுக்கிறேன். நல்லவர்களை பாதுகாக்கவும் தீயவர்களை அழிக்கவும் தர்ம நெறிகளை நிலைநாட்டுவதற்கும் நான் ஒவ்வொரு யுகத்திலும் அவதரிக்கிறேன். இப்படி பகவத்கீதையில் அர்ஜுனனுக்கு கூறுவது போல் கூறும் கிருஷ்ண பரமாத்மா விஷ்ணுவின் அவதாரம். காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு எடுத்த 9வது அவதாரம் தான் கிருஷ்ண அவதாரம். விளையாட்டு பிள்ளையாய் கோபியரின் மனதை திருடிய பாசமுள்ள கல்வனாய் வலம் வந்த கருணீல வண்ணன் கண்ணனின் பிறந்த நாள் தான் கோகுலாஷ்டமி. அன்றைய தினம் அந்த கிருஷ்ண பரமாத்மா நம் வீட்டுக்கும் தமது திருப்பாதத்தை எடுத்து வைத்து வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் கோகுலாஷ்டமி என்கிற கிருஷ்ண ஜெயந்தி விழாவை கொண்டாடுகிறோம். கண்ணன் இரவு 12 மணிக்கு சிறைச்சாலையில் பிறந்தார். இதை நினைவு கூறும் வகையில் வட இந்தியாவில் இரவு 12 மணி வரையிலும் உபவாசம் இருந்து பஜனை செய்து கண்ணனை போற்றி பாடுவார்கள். ஆயர்பாடியில் வளர்ந்த கண்ணன் இளமையில் வெண்ணெய் திருடி உண்டவர். அதனால் கோகுலாஷ்டமி அன்று கண்ணனுக்கு பால், தயிர் ஆகியவற்றை தவறாது நிவேதனம் செய்து வழிபடுவார்கள். பொதுவாக எல்லோரும் அன்றைய தினம் காலையில் வீடு மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை தூய்மைப்படுத்தி அரிசி மாவை கொண்டு கோலமிட்டுக் கொள்வார்கள். வீட்டு வாசலில் இருந்து பூஜை செய்யும் இடம் வரையில் சிறு குழந்தை ஒன்று நடந்து வந்து அதன் காலடி தடங்கள் பதிந்து இருப்பதை போன்ற பாவனையில் பாதச்சுவடுகளை பதிய செய்வார்கள். இதை நேரில் பார்த்தால் உண்மையிலேயே கண்ணன் நமது வீட்டிற்குள் நடந்து வந்தது போன்ற உணர்வு நமக்கு ஏற்படும். பூஜை அறையில் கிருஷ்ணரின் விக்கிரகத்தையோ அல்லது படத்தையோ வைத்து அதற்கு சந்தனம், குங்கும பொட்டு இட வேண்டும். மஞ்சள் மலர்கள் சூட்டி அலங்காரம் செய்ய வேண்டும். பூஜையை ஆரம்பித்தவுடன் கண்ணன் பற்றிய பக்தி பாடல்களை பாட வேண்டும். ஆயர்பாடியில் மாடுகளை மேய்த்து திரிந்த கண்ணன் பகல் நேரம் முழுவதும் மாடுகளை நன்றாக மேய்த்துவிட்டு மாலை நேரத்தில் தான் வீடு திரும்புவது வழக்கம். அதனால் மாலை நேரம்தான் கோகுலாஷ்டமி என்று பூஜை செய்ய ஏற்ற நேரம். குழந்தைகளின் உடல் நலத்துக்கு தீங்கு ஏற்படாத சீடைகள், முறுக்கு வகைகள் முதலானவற்றை யசோதை கண்ணனுக்கு வழங்கி வந்தாள். அதனை நினைவு கூறும் வகையில் வெள்ள சீடை, உப்பு சீடை, முறுக்கு மற்றும் லட்டு, மைசூர் பாகு, தேன்குழல், மனோகரம், திருட்டுப்பால், பர்ஃபி போன்ற தின்பண்டங்களை செய்து பூஜையில் வைத்து காலம் காலமாக பின்பற்றப்பட்டு வருகிறது. பூஜைகள் முடிந்தவுடன் கண்ணனுக்கு ஆர்த்தி கரைத்து வைக்க வேண்டும். மீண்டும் கண்ணன் பற்றிய பக்தி பாடல்களை பாடிவிட்டு ஆரத்தி சுற்ற வேண்டும். தொடர்ந்து வீட்டிற்குள் வந்துள்ள அனைவருக்கும் நைவேத்தியம் செய்த பிரசாதங்களை இன்முகத்தோடு வழங்க வேண்டும். அன்றைய தினம் மாலையில் சிலர் சிறு குழந்தைகளை கண்ணனை போன்று அலங்கரித்து மகிழ்வார்கள். கண்ணன் வேளத்தில் அந்த குழந்தைகள் வீட்டில் அங்கும் இங்கும் ஓடியாடி விளையாடும் போது சாட்சாத் அந்த கண்ணனே நம் முன் விளையாடுவது போன்ற உணர்வு நிச்சயம் ஏற்படும். கோகுலாஷ்டமியை கொண்டாடுவதால் ஆயுள், ஆரோக்கியம், செல்வம் அதிகரிக்கும் என்பதால் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த பண்டிகையை உங்கள் இல்லத்தில் சிறப்பாக கொண்டாடுங்கள். அப்போது அந்த கண்ணனே உங்கள் வீட்டிற்கு வருவான், வேண்டும் வரம் தருவான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கூடவே நம்ம ஆன்மீக மலர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.